வணக்கம் உறவுகளே, எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஹாய்க்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஜஃப்னா தோசை ரெசிபி. தோசை மாவு வந்து எப்படி புளிக்க வைக்கிறது, எப்படி புளிக்க வைத்து எப்படி சுட்டு எடுப்பது ஜஃப்னா ஸ்டைலில் வந்து என்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இலங்கை தோசை ஒவ்வொரு சிட்டியிலையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணுவாங்க. நான் வந்து எங்களுடைய கிராமத்தின் முறையின்படி இந்த தோசையை எப்படி மேக் பண்ணியிருக்கிறேன்னு பார்ப்போமாங்க. இப்போ இந்த தோசை மாவு மேக் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கப் வந்து உளுந்து எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த உளுந்தை வந்து 3-4 தடவைகள் நன்றாக கழுவி எடுக்கிறேன். கழுவி எடுத்த உளுந்துக்குள்ளே 2 கப் அதே கப்பால் தண்ணீர் சேர்க்கிறேன். 2 கப். இப்போ வந்து 2 கப் தண்ணீரையும் சேர்த்துட்டு மூடிட்டு வந்து உளுந்தை வந்து நன்றாக ஊற விட போகிறேன். ஆக குறைந்தது 6 மணித்தியாலங்கள். 1/2 கப் வந்து அவல் எடுத்திருக்கிறேன். ஒரு தடவை கழுவிட்டு தண்ணீர் சேர்த்து ஊற விட போகிறேன். இந்த அவலை வந்து நீங்கள் உளுந்தோடு சேர்த்தும் ஊற விடலாம், பிரச்சனை இல்லை. உளுந்து வந்து 6 மணித்தியாலங்கள் நன்றாக ஊறி வந்ததன் பிறகு தோசை மாவுக்கு இப்போ அரைத்தெடுக்க போகிறேன். 1/2 கப் வெந்தயம் ஏற்கனவே வந்து தண்ணீரில் ஊற விட்டு இருக்கிறது. வெந்தயமும் அவலும் மட்டும்தான் சேம் கப்பால் வந்து அளந்தெடுத்திருக்கிறேன். 1/2 கப். உளுந்து வந்து டிஃப்ரெண்ட் கப்பால் 1 கப் எடுத்திருக்கிறேன். அவல் வந்து செப்பரேட்டாக ஊற வச்ச நான் அதையும் வந்து சேர்த்து இப்போது அரைக்க போகிறேன். இவைகள் மூன்றையும் ஒன்றாகவே சேர்த்தும் வந்து நீங்கள் ஊற விட்டு எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இவை எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து நான் மிக்சியில் வந்து நன்றாக வந்து சாஃப்டாக அடிச்செடுக்க போகிறேன். அதற்கு வந்து என்னென்ன வந்து நான் சேர்க்க போகிறேன்ன்றதை பாருங்கள். இப்போ கோதுமை மாவு வந்து அவித்த மாவு வந்து அதே கப்பால் வந்து 1 கப் வந்து சேர்க்கிறேன். அவித்த கோதுமை மா 1 கப். அவிக்காத கோதுமை மா 1 கப். ஆட்டாமா 1 கப் எடுத்திருக்கிறேன். ஆட்டாமா விருப்பமில்லாத நீர்கள் வந்து 1 கப் அவிக்காத மாவும் 2 கப் அவித்த மாவும் வந்து கோதுமை மா சேர்த்து கொள்ளலாம். உங்களோட விருப்பம் வந்து ஆட்டாமா சேர்க்கிறது வந்து டயபிட்டிஸ் வருத்தம் அப்படி இருக்கிற நீர்கள் வந்து ஆட்டாமா சேர்த்துக்கொள்ளலாம். நார்மலாகவே வந்து நான் ஆட்டாமா எப்போதுமே வந்து சேர்த்துக்கொள்வேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர். இப்போ உளுந்த மிக்சியில் சேர்த்து 1 கப்பில் இருந்து 2 கப் வந்து தண்ணீர் சேர்த்து சேம் கப்பால் தான் நன்றாக வந்து பசையாக அடித்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ வந்து இந்த சட்டியிலே ஊற்றுறேன் பாருங்கோ. நன்றாக வந்து சாஃப்டாக அடிச்சிங்கள்னு சொல்லிச்சோன்னா நன்றாக இருப்பார். இதற்கு பிறகு தான் வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வந்து மிக்சியிலே அரைத்து எடுக்க போகிறேன். உளுந்து எடுத்த அதே கப்பால் 2 கப் தண்ணீர் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக இந்த உளுந்தை வந்து அரைத்து எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து மறுபடியும் இந்த மாவுக்கு வந்து 2 கப் வந்து சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து தண்ணீரை கணக்காக பார்த்து வந்து சேர்த்து அரைக்கணும். சில நேரம் வந்து கூடிடுவார். அதனால் வந்து நான் சொல்கிற கணக்கின்படி உங்களுக்கு தட்டி தவறி பிழைச்சதாக இருந்தால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள். கணக்கு சேர்க்கக்கூடாது, தோசைக்கு வந்து கணக்கு சேர்க்கக்கூடாது. ஆனால் நான் வந்து சொல்கிற அளவு வந்து கட்டாயம் வந்து சரியாக இருப்பார். இந்த பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக இன்னமும் வந்து மாவுக்கு வந்து சேர்க்குறேன். மாவு வந்து எப்போதுமே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் நீங்கள் அடித்து எடுத்தால் தான் அந்த கட்டி இல்லாமல் வருவார். அப்போ தான் தோசை ஊற்றி எடுக்கும்போது ஈஸியாக இருப்பார். மாவு வந்து நான் 3 கப் எடுத்திருக்கிறேன். அப்போ வந்து தண்ணீரும் கிட்டமிட்ட 3 கப் சேர்த்தா தான் ஈக்குவலாக வருவார். நான் வந்து இப்போ 2 கப் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து வந்து நன்றாக மாவையும் வந்து மிக்சியில் அரைத்து எடுக்க வேணும். அரைத்து எடுத்தால் தான் நல்லா. இந்த பாருங்கள், இப்படி வந்து அரைத்து எடுத்துருக்கிறேன். இனி வந்து இந்த உளுந்தோடு வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படி வந்து கட்டி இல்லாமல் இருக்கணும். அதனால் ஈஸியாக இருப்பார் வந்து நீங்கள் மிக்சியில் வந்து அரைத்து எடுக்கும்போது. பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ அரைத்து வைத்திருக்கிற உளுத்தம் மாவோட அரைத்தெடுத்த மாவையும் சேர்த்து கொள்ளுகிறேன். சேர்த்து நன்றாக வந்து இரண்டையும் மிக்ஸ் பண்ணி விட வேணும். தண்ணீர் வந்து இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கொள்ளுகிறேன். நீங்கள் பார்த்து தோசையிடமாக வந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணி பதம் காணுமாக இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்து நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளணும். நான் இந்த மிக்சியை வந்து கழுவிட்டு எடுக்கிறதுக்கு 1/2 கப் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கிறேன். பாருங்கள் இப்படி இருக்கிறேன். தண்ணியை எவ்வளோத்துக்கு குறிய சேர்த்து வைக்கிறீர்களோ நல்லா. தோசைக்கு வந்து எப்போவுமே கையால் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் புளிப்பு வந்து ஃபாஸ்ட்டாக வருவார்.
அதோட வந்து தண்ணியை குறைச்சி வச்சுட்டு தேவைன்னு சொல்லிச்சுன்னா அடுத்த நாள் வந்து தோசை சுடும்போது நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். தோசை மாவு வந்து இப்படி இருக்கணும், இந்த பதத்துக்கு இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சா தான் நாளைக்கு வந்து தோசை மாவு வந்து ரெடியாக இருப்பார் நீங்கள் தோசை சுடுவதற்கு. இன்னமும் கொஞ்சம் கட்டி ஏதாவது இருந்தாலும் கட்டி இல்லாமல் பார்த்து நன்றாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்க சரியாக இருப்பார். இப்போ வந்து தோசை மாவு வந்து ரெடி பண்ணிட்டேன். இனி வந்து இந்த தோசை மாவை புளிக்க வைக்க போகிறேன். உப்பு நான் சேர்க்கிறேன்ல, உப்பு சேர்க்காம தான் புளிக்க வைக்கிறேன். நான் இப்போ மூடிட்டு வந்து ஆக குறைந்தது 12 மணித்தியாலங்கள் இந்த தோசை மாவை நான் புளிக்க வைக்க போகிறேன். கூடுதலாக வந்து நான் நாளைக்கு காலையில் வந்து இந்த தோசையை வந்து சுடுவேன். அப்படி இல்லையண்டா கூடுதலாக மத்தியானம் 12-1 மணிக்கு பிறகு வந்து தோசை சுட தொடங்குவேன். இப்போ வந்து அடுத்த நாள் காலையிலே வந்து ஒரு 10 மணிக்கு வந்து தோசை மாவை எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. கூடுதலாக வந்து தோசை மாவு வந்து பொங்கி ஊற்ற போகிறாருன்றதுக்காக ஏர்லியாகவே எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவை வந்து நான் செப்ரேட் பண்ணி வைக்க போகிறேன். இலங்கையில் வந்து தோசை அல்லது அப்பம் ஏதாவது புளிக்க வைத்தால் எப்போதுமே வந்து புளிக்க வைக்கிற சட்டிக்கு மேலால் வந்து பொங்கி வெளியில் ஊற்றிடுவார். அப்படி தான் வந்து இலங்கையில் வைக்க. அதே சமயம் வந்து அந்த புளிக்க விடுற ஐட்டம் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். கல் எல்லாம் சேர்க்கிறது, பான் சேர்ப்பினம், பழைய சோறு சேர்ப்பினம், இப்படி வந்து வித்தியாசமாக அங்கே செய்கிறது. இப்படி வந்து புளித்து தோசை வந்து ஊற்றணும். அப்போ தான் வந்து அந்த தோசையோட டேஸ்ட் வேறு. தோசைக்கு மெயினாக வந்து அந்த புளிப்பு தான் முக்கியம். அப்போ அதனால் இப்படி வந்து பொங்கி ஊற்றினா தான் அந்த தோசையோட வடிவு சுவை எல்லாமே வந்து அந்த தோசைக்கு புளிக்க வைக்கிறதுல தான் முக்கியமாக இருக்கின்றது. இப்போ வந்து இதில் அரைவாசியை வந்து நான் கிள்ளி வச்சுருக்கிறேன். ஏனெண்டா பிள்ளைக்கு வந்து வெங்காயம் தாளித்து போடுறது பிடிக்காது. அதனால் தாளிப்பு பிள்ளைக்கு சேர்க்கையில் உப்பு வந்து 1/2 டீஸ்பூன். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். நான் 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு வந்து நன்றாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து அந்த 2 மாவையும் ஒன்றாகவே சேர்த்து போட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு செப்ரேட் பண்ணுகிறேன். இப்போ வந்து வெங்காயம் தாளித்து எடுக்க போகிறேன். வெங்காயம் தாளித்து போட்டு செய்கிற தோசை தான் உண்மையின்படியே எங்களோட இலங்கை தோசை. அதாவது ஜெஃப்னா ஸ்டைல் தோசை என்றாலும் சரி, இலங்கை தோசை என்று சொல்லி சொன்னாலும் சரி, வில்லேஜ் ஸ்டைல் தோசை என்று சொல்லி சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து வெங்காயம் தாளித்து சேர்க்கும்போது வர்ற சுவை வந்து நார்மல் தோசையில் வராது. அதனால் வந்து வெங்காயம் மிளகாய் வந்து தாளித்து சேர்க்கணும். ஸ்பெஷலாக வந்து அந்த செத்தல் மிளகாய் வந்து தாளிச்சிட்டு சேர்க்கும்போது அந்த செத்தல் மிளகாயோட சுவை வந்து அந்த தோசை மாவில் சேரும். அப்போ தான் வந்து அந்த தோசையோட சுவை வந்து வருவார். இப்போ வந்து நான் இதில் செத்த மிளகாய், உள்ளி கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். ஒரு 6 பீஸ் அப்படி உள்ளி கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடு வந்து 2 ஒனியன், 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். ஹரி லீஃப் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். செத்தல் மிளகாய் வந்து ஒரு 6 செத்தல்கிட்ட வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கணக்கு செத்தல் போட விருப்பம் இல்லைன்னா கணக்கு போட தேவையில்லை. இப்போ வந்து லைட் ப்ரௌன் கலரில் வந்து வெங்காயத்தை தாளித்து எடுத்துட்டேன். இனி வந்து தோசை மாவோட வந்து இந்த தாளிப்பை வந்து சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். நான் வந்து நிறைய ஆகலும் ஆயில் வந்து பாவிக்கிறது கிடையாது. நெடுகளுமே வந்து ஆயில் சாப்பாடு தானே சாப்பிட்றது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் குறைச்சி தான் பாவிக்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து தண்ணி பதம் கொஞ்சம் தோசை மாவுக்கு காணாமல் இருக்கிறபடியினால் இன்னமும் ஒரு கொஞ்சம் வந்து தண்ணீர் பார்த்துட்டு சேர்த்துக்கொள்கிறேன். இப்படி வந்து நீங்கள் தோசை சுடுகிற நேரத்தில் வந்து தண்ணி வந்து காணாமல் இருந்தால் நீங்களாகவே பார்த்துட்டு சேர்த்துக்கொள்ள தெரிய வேணும். இப்போ வந்து நன்றாக வந்து எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பாருங்க தோசை வந்து கொஞ்சம் திக்காக இருந்துன்னு சொல்லிச்சேன்னா நீங்கள் தோசை ஊற்றும் போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருப்பார். இப்போ இந்த தோசைக்கு வந்து நான் வந்து ஒரு சாம்பார் வைத்திருக்கிறேன். இது சுரைக்காய் எல்லாம் சேர்த்து ஒரு சாம்பார் வந்து ஏற்கனவே ரெடி ஆக்கிட்டேன். இந்த ரெசிபி நான் உங்களுக்கு தரவில்லை. எல்லா ரெசிப்பியும் உண்டா தர முடியாது. இது பருப்பெல்லாம் சேர்த்து பருப்பு, கேரட், சுரைக்காய் எல்லாம் சேர்த்து ஒரு சாம்பார் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். இனி வந்து தோசையை வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இதில் வந்து இந்த தோசை சுடுவதற்கு நான் 2 சட்டி எடுத்து வச்சுக்கிறேன். ஒன்று நான்ஸ்டிக் வந்து, ஒன்று வந்து நான்ஸ்டிக் இல்லாத தோசை சட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணீர் தெளிச்சிருக்கிறேன். என்னத்துக்குன்னு சொல்லிச்சேன்னா தோசைக்கல் வந்து கூடுதலாக வந்து ஹீட்டேறி இருக்கக்கூடாது.
தோசை சுடும்போது அடுப்பில் ஹீட் வந்து 50% தான் இருக்க வேணும் மீடியமில். மீடியத்தில் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்க வேணும். கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அப்படி ஹீட் வந்து கூடி இருந்துன்னு சொல்லி சொன்னால் தோசை மாவு வந்து திரிய வலிக்கிட்டுடு நீங்கள் விடும்போது. ஆகலும் குறைவாக இருக்கும்போது தோசை மாவு வந்து பொங்க மாட்டார். நீங்கள் தோசை கல்லில் வந்து நீங்கள் தோசையை விடும்போது தோசை மாவு வந்து பொங்க மாட்டார். இப்போ வந்து கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துருக்கிறேன் பாருங்கள். தோசையை விடும்போது ஈஸியாக விட்டு நான் பிரட்டி விடக்கூடியதாக இருந்தார். இப்போ வந்து நெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதன்படி நீங்கள் செய்து கொள்ளுங்க. ஆயில் வேணுமெண்டா ஆயிலும் வந்து நீங்கள் விருப்பமாய் சேர்த்துக்கொள்ளலாம். நெய் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறபடியினால இப்படி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ வந்து இந்த தோசையை வந்து திருப்பி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸால் தோசையை எடுத்துக்கொள்கிறேன். இப்போ வந்து க்ளோஸ்டாக காட்டுறேன்னு பாருங்க. இந்த தோசையை நான் விடும்போது எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி திக்னஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க தோசைக்கு. இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கொள்ளுகிறேன். லைட்டாக விட்டாக்கானும் கணக்க விட தேவையில்லை. என்னோட நான்ஸ்டிக் தாச்சி என்றபடினால இப்போ வந்து தோசையை வந்து திருப்பி விட்டுருக்கிறேன் பாருங்க. திருப்பி விட்டு சுட்டுட்டு இந்த தோசையையும் வெளியில் எடுக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த பாருங்க எப்படி இருக்கிறார். இனி வந்து நான் மெட்ட சட்டியில் சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து மறுபடியும் வந்து அதே சட்டியில் வந்து ஊற்றின தோசையை தான் காட்டுறேன். நான் கூடுதலாக நுண்ஸ்டிக் வந்து பாவிக்கிறது இல்லை. எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு தோசை கல் தான் விருப்பம். தோசை கல்லில் இங்கே ஊற்றி இருக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த பாருங்கள் இது வந்து தோசைக்கல் வந்து ஹெல்த்துக்கு நல்லம். நான் வந்து கொஞ்சம் குயிக்காக சுட்டு முடிக்கணுமென்றதுக்காக 2லேயும் போட்டு சுடுறேன். மற்றும்படி வந்து தோசைக்கல் தான் எப்போவுமே வந்து நல்ல வந்து ஹெல்த்துக்கு வந்து நான்ஸ்டிக் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு பிறகு நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் தோசை கல்லிலேயும் ஊற்றி இருக்கிறேன். அதே சமயம் வந்து நான்ஸ்டிக்லேயும் ஊற்றி இருக்கிறேன். 2யும் ஒன்றா எடுக்க போகிறேன். அவ்வளவுதான். தோசை வந்து எப்படி சுடுறது 2 சட்டியிலையுமே எப்படி சுடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ வந்து தோசை சுட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டேன். இது வந்து முட்டை தோசை மேக் பண்ணுறேன். முட்டை தோசை வந்து தோசை மாவை நீங்கள் விட்ட உடனே வந்து முட்டையை ஓப்பன் பண்ணி விட வேணும். அப்போ தான் வந்து முட்டை சேர்ந்து அவிவர். அடுப்பு தான் எல்லாம் பழுதாக போயிட்டார். தோசை மாவு துண்டு இனி வந்து க்ளீன் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். தோசை சுட்டு காட்டிட்டேன். சம்பளும் வந்து கோகோனட் சம்பல் வந்து எப்படி வேணுமென்றாலும் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து சாம்பாரும் வந்து மேக் பண்ணி தோசை வந்து வடிவாக சுட்டு காட்டிட்டேன். கொண்டல் கடலையும் வந்து மேக் பண்ணியிருந்தேன் நான் சுண்டல் மாதிரி. இப்போ வந்து என்னுடைய சமையல் முடிந்துட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுகிற எல்லா உள்ளவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.